அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரியமுடனபி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து ஒரு பொள்ளாச்சி vlog தான். ரீசெண்டாக வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன். லைக் லாஸ்ட் வீக் மண்டே ஈவினிங் வந்து கிளம்பணும். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ராவல்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சேட் நியூஸ் வந்து ஊரில் நடந்துருச்சு. ஸோ அதுக்காக வந்து ஊருக்கு கிளம்ப வேண்டியதாக இருந்தது. லாஸ்ட் மந்த்து கூட ஊருக்கு போயிருந்தேன் இல்லைங்களா, உங்களுக்கு விலாகாக கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் வந்து ஒரு எமர்ஜென்சிக்காக தான் போக வேண்டியதாக இருந்தது. ஸோ இதுவும் வந்து அந்த மாதிரி தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். மண்டே ஈவினிங் வந்து ஒரு 5 o'clock பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஊருக்கு ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட 1 மணி ஆகிப்போச்சு. ஏன்னா நல்ல மழை. ஸோ அங்கங்கே நிறுத்தி போக வேண்டியதாக இருந்தது. ஸோ டியூஸ்டே மார்னிங் வந்து நேரமே எழுந்திரிச்சு நான் அந்த சேட் நியூஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அங்கே வந்து ஃபுல் டே டியூஸ்டே ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ நாம் பார்க்குறது வந்து வெட்னஸ்டே. டியூஸ்டே நைட்டு வந்து வீட்டுக்கு ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட 8 மணி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு பயங்கர டயர்டு. ஏன்னா முந்தின நாள் ஃபுல் ட்ராவலு, அப்புறம் டியூஸ்டே ஃபுல்லாக வந்து அங்கே டைம் போச்சு. ஸோ அதனால் சீக்கிரமாகவே எல்லோரும் தூங்கிட்டோம். வெட்னஸ்டே மார்னிங் வந்து அம்மா மட்டன் குழம்பு வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா வெட்னஸ்டே நாங்கள் ஊருக்கு கிளம்புறது, அந்த நாள் வந்து ஊருக்கு கிளம்புறங்காட்டி அம்மா வந்து மார்னிங்கே வந்து பிரஞ்ச் ஆட்டை எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக ஊர்லேருந்து கிளம்பும் போது பிரஞ்சாக தாங்க சாப்பிட்டு கிளம்புவோம். கிட்டத்தட்ட ஒரு 11 மணி ஆயிரும். ஏன்னா எவ்வளோ நாள் இருந்தாலும் அந்த லாஸ்ட் நாள் வந்து அதிகமாக பேச தோணும். ஸோ அப்படி இப்படின்னு லேட் ஆயிரும். பட் அம்மா வந்து எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூரி பண்ணியிருந்தாங்க, மட்டன் குழம்பு, மட்டன் வறுவல், ஒயிட் ரைஸு, ரசம். அண்ணி வந்து கொஞ்சம் வெண்பொங்கலும் சாம்பாரும் வச்சு கொண்டு வந்துருந்தாங்க. இது வந்து யாரோட ஃபோட்டோன்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா? இது வந்து பாப்பாவோட ஃபோட்டோ தான். பாப்பா ஒரு 6 months இருக்கும்போது எடுத்தது. ரொம்ப அழகாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட மித்ரனும் இப்படி தான் இருக்கார் இப்போது. இந்த ஃபோட்டோவும் உங்களால் கெஸ் பண்ண முடியாது. இது வந்து என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோ, லைக் 8th standard படிக்கும் போது எடுத்தது. பக்கத்தில் வந்து ஒரு குட்டி பையன் நிற்கிறான் இல்லைங்க, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான். இந்த ஃபோட்டோ வந்து பாப்பா ஒரு 5 years இருக்கும்போது எடுத்தது. இது வந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ, அம்மா அப்பா கூட இருந்து எடுத்தோம். மித்ரனுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ட்டு அவனோட 9th month எடுத்த ஃபோட்டோ இது. இது வந்து எங்கள் மேரேஜ் டைமில் எடுத்த ஃபோட்டோங்க. லைக் ரிசப்ஷன் டைமில் வந்து எடுத்த ஃபோட்டோ. கீழே இருக்கிறது வந்து பாப்பா பரதநாட்டியத்துக்காக எடுத்த ஒரு ஃபோட்டோ. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து அம்மா ஹாலில் டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. ஏய் தங்கம் ஸ்ரீகார் இல்லைங்க, அவன் ஹல்க்கு சொல்கிறான். ஹல்க்கு அங்கே தான் வச்சான், அவர் அங்கே இருக்குதாம்மா. அதை எடுத்து மறந்துட்டு போயிட்டானா அவ்வளோதான், அழுகுவான். நீ வாங்கி வச்சுக்கோ, இதுக்குள்ளேயே பொட்டு வச்சுட்டியா? அப்படியாங்க? மித்ரன் எந்திரி, ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். தாத்தா ஹக் சேசிக்கோ, தாத்தாட்ட போய் உட்காருப்போ. ஹல்க்கு ஹல்க்கு மித்ரன் குட்டி. ஸ்ரீகா சீஸ் கை எடுங்க. இங்கே பாரு, அம்மா பாரு, அம்மா பாருங்க. அம்மா பாரு, அங்கே போ, தாத்தா கூட உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக ஜிலேபி. ஓகே, நான் அம்மா பாருடா தங்கம், அம்மா பாரு பட்டு. ஸ்ரீகர் அம்மா பாரு பட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லா பேக்கிங் வேலையும் வந்து ஆரம்பித்தாச்சு. ஹரிஷ்மிதாக்கு வந்து கிளம்புறக்கு ஐடியாவே இல்லை. மேடம் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அம்மா வந்து தேங்காய் உரிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஊருக்கு பெங்களூர் வரும்போது வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு 1 month பிரச்சனை இல்லாமல் இருக்கும். லாஸ்ட் மந்த் எடுத்துகிட்டு வந்ததே இருக்குது. பட் வந்ததுக்காக ஒரு 10 தேங்காய் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு
ஊரில் எல்லாம் சரியான மழைங்க. பெங்களூரில் வந்து இந்தளவுக்கு இல்லை, குளிர் மட்டும்தான் இருக்குது. பட் இங்கே வந்து குளிரும் இருக்குது, அதே மாதிரி மழையும் ரொம்ப ஜாஸ்தி. வீட்டை விட்டு வெளியவே போக முடியாது, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ பேக்கிங் எல்லாம் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் அளவாக தான் எடுத்தேன். அப்புறம் கொஞ்சம் வந்து பலாக்கொட்டை இருக்குது, ஊரில் போய் காய வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அம்மா கொஞ்சம் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. இவ்வளோ அரசாணிக்காயா? ஆமாம், ஒன்று நான் கொடுத்துட்டேன் அன்றைக்கி. பூசணிக்காய் எல்லாத்துக்கும் ஆளுக்கு செட்டி ஊதுலேயே அவங்களுக்கு கொடுத்தேன். இது பாஸுக்கு கொடு, அவங்க சாப்பிடுவாங்க. சரி சரி. அப்புறம் ஸ்ரீராம் சார் கொடு. ரூபாக்கு பிரியாக்கு எல்லாத்துக்கும் ஒரு காய், இந்த பெரிய காய் வச்சு பூசணிக்காய் அல்வா போட்டு கொடு பாப்பாக்கு. அவருக்கு அதை சொரவு வேணாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா கார் ஃபுல்லாக லக்கேஜ் தான் இருக்கும். பெங்களூர்லேருந்து வரும்போது அவ்வளோ இருக்காது, பட் ஊர்லேருந்து போகும்போது எல்லாத்தையுமே அள்ளிட்டு போக வேண்டியதாக தான் இருக்கும். முக்கால்வாசி தேங்காய், அரிசி இதெல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போவேன். பட் லாஸ்ட் மந்த் அரிசியெல்லாம் வாங்கினங்காட்டி தேங்காய் மட்டும் கொஞ்சம் அளவாக எடுத்திருக்கேன். பட் அரசாணிக்காய் வந்து அந்த இடத்தையெல்லாம் ஃபில் பண்ணிருச்சு. பெரிய பெரிய அரசாணிக்காய்ங்க, தோப்பில் வந்தது தான். ஸோ அது எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சு. இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா அம்மா எனக்காக பதியம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு, ஏன்னா ஸ்பேஸ் இருக்கங்காட்டி அதையும் வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ பேக்கிங் எல்லாம் முடிச்சு லக்கேஜ் எல்லாம் காரில் ஏற்றியாச்சு. இனி வந்து ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். போகிற வழியில் வந்து அத்தை வீட்டுக்கு போனோம். மத்தியானம் லஞ்ச் வந்து அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் திருப்பூர் போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். ஹரிஷ்மிதாக்கு மித்ரனுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரெகுலர் யூசேஜ் ட்ரெஸ் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அக்கா வீட்டுக்கு லாஸ்ட்டாக போயிட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பிளான்னு. வர வழியில் பெட்ரோல் பங்க் போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி நெல்லிக்காய் வந்து இருந்தது. இந்த மரம் ஃபுல்லாகவே நிறையா காய்ச்சிருந்துச்சுங்க. அவங்ககிட்ட கேட்டதுக்கு நிறைய வேஸ்ட்டாக தான் போகுது, அட்லீஸ்ட் நீங்களாலும் பறிச்சுட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பாப்பாவும் அவரும் வந்து ஃபுல்லாக பறிச்சுட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து பெங்களூர் எடுத்துகிட்டு வரல. ஹரிஷ்மிதாக்கு வந்து நல்லா கோல்டு, அது வந்து சாப்பிட்டே இருப்பான் அப்படிங்கிறக்காக அத்தை வீட்லேயே வந்து நான் இதை கொடுத்துட்டு வந்துட்டேன். அவங்க வந்து நல்லா ஊறுகாய் போடுவாங்க. ஸோ அதனால் அவங்ககிட்டயே எல்லா நெல்லிக்காயும் கொடுத்துட்டு வந்தாச்சு. அத்தை வீட்டை வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த சேட் நியூஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இந்த டைமில் நான் போய் விலாக் எடுத்தால் அது வந்து நல்லா இருக்காது. நெக்ஸ்ட் டைம் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கிற நேரத்தில் வந்து நான் எங்கள் அத்தை வீட்டை வந்து உங்களுக்கு விலாகாக போடுறேன். ஸோ அங்கே வந்து மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்து திருப்பூர் ரீச் ஆகிட்டோம். எப்போ வந்து திருப்பூருக்கு ஷாப்பிங்காக வந்தாலும் எங்கள் அண்ணனுக்கு வந்து ஃபோன் பண்ணிடுவோம். ஸோ அண்ணன் வந்து நிறைய பிராண்டட் ஷாப்ஸ்க்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. மெட்டீரியலும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கிராஸ்ப் அப்படிங்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருந்தோம். கிராஸ்பை பற்றி நிறையா தடவை அண்ணன் சொல்லியிருக்காங்க, பட் நான் போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். எதுவுமே இப்போ போட்டிருந்ததா? இங்கே வா, திரும்ப திரும்ப காட்டு. ஸ்மைல் ஸ்மைல் கச்சோடி கிந்த ஸ்மைல் ஸ்மைல் லுக் அட் மீ ஸ்மைல். Judy, smile. Smile. Indra, smile. Let's Judy, last photo. Judy, Shikar, Judy, hitla.
மித்ரனுக்கு வந்து டெய்லியும் கலர் ட்ரெஸ் தான். ஸோ அதனால் வந்து நம்ம அதிகமாக காஸ்ட் கொடுத்து நம்ம எடுக்கிறது வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி கடைகளில் வந்து 110 ருபீஸ்க்கு டிஷர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அது கிராஸ்பில் வந்து ஷார்ட்ஸு பேண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லவே வேண்டாங்க. குவாலிட்டி வைஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. நல்லா திக் மெட்டீரியலாக இருந்தது. இனி பெங்களூரில் வந்து ஃபுல்லாக மழை காலம் தான். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து அவனுக்கு நல்லா யூஸ் ஆகும். இந்த கொரோனா டைம்லலாம் வந்து ஆன்லைனில் தான் ஷாப்பிங் பண்ணேன். பட் சுத்தமாக வந்து மித்ரனுக்கு செட்டே ஆகலைங்க. ரொம்ப நாள் பெண்டிங் இருந்தது திருப்பூரில் போய் அவனுக்கு வந்து நிறையா ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து வைக்கணுன்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அவனுக்கு ஷாப்பிங் பண்ணியாச்சு. அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு வந்து நான் வந்து இதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ தம்பிக்கு வந்து அங்கேயே எடுத்தாச்சு. அவங்க அப்பாவுக்கும் வந்து வர வழியிலேயே வேற ஒரு கடையில் டிஷர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து இந்த பில்டிங் இல்லை, ஆப்போசிட் பில்டிங் தாங்க. பட் இதே கிராஸ்போட பில்டிங் தான். ஸோ அங்கே வந்து கிளம்பிட்டோம். இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 10 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கான டிஷர்ட்ஸு, பேண்ட்ஸு, அதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஷார்ட் டாப்ஸு, டேங்க் டாப்பு, அப்புறம் வந்து ஃபார்மல் வியர், ரெகுலர் வியர்ஸ் இது எல்லாமே வச்சுருந்தாங்க. குர்த்தீஸும் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் குர்த்தீஸ் வந்து பெங்களூரில் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதனால் வந்து அதை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணல. பட் பாப்பாவுக்கு வந்து டிஷர்ட்ஸ் வந்து கொஞ்சம் வேணும்னா ரெகுலர் யூஸ்க்கு, ஸோ அதுக்காக வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக தாங்க இருந்தது. ரொம்ப ஜாஸ்தினால சொல்ல முடியாது. ஆன்லைன்லேயும் வந்து 150, 130க்கெல்லாம் கிடைக்கும். பட் இந்த குவாலிட்டிக்கு வந்து நமக்கு கிடைக்காது. ஜெய்நகர்லேயே வந்து நிறையா ஷாப்பிங் பண்ணால் பாப்பா 100 ருபீஸ்க்கெல்லாம் வந்து டிஷர்ட் கிடச்சிருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து டொமஸ்டிக் பீஸாக தாங்க இருக்கும். எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸாக இருக்காது. இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ். நமக்கு வந்து அந்த குவாலிட்டி தொட்டு பார்க்கும் போதே நமக்கு தெரியுது. என்னை தவிர எல்லாருமே ஷாப்பிங் பண்ணாங்க அன்னைக்கு. பாப்பாவுக்கு, மித்ரனுக்கு, அவருக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷாப்பிங் ஓவர் ஆயிடுச்சு. நல்ல கலெக்ஷன்ஸ்க்கு நல்ல ஷாப்பிங்னா சொல்ல முடியும். ரொம்ப திருப்திகரமாக வந்து அன்றைக்கி ஷாப்பிங் முடிஞ்சது. ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து அக்கா வீட்டுக்கு கிளம்பினோம். அக்கா வீட்டுக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 8:30 ஆயிடுச்சு. ஸோ அங்கே போய் டின்னர் முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அங்கேருந்து ஒரு 9:15க்கு வந்து கிளம்பினோம். நைட்டு ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட 2 மணி ஆகிப்போச்சு பெங்களூர் ரீச் ஆகும்போது. ஸோ அன்னைக்கு வந்து இப்படி தான் போச்சு. லைக் 1 day ட்ரிப் தான். ஊருக்கு போனதும் தெரியல, வந்ததும் தெரியல. இந்த மாதிரி தான் அமைஞ்சது. பாப்பாக்கும் மித்ரனுக்கும் வாங்கின ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் விலாகில் காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் திருப்பூர் போனீங்கன்னா இங்கே வந்து போய் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். இது வந்து பெய்டு ப்ரொமோஷனோ எதுவும் இல்லை. எனக்கு வந்து அந்த கடை ரொம்ப பிடிச்சி. ஸோ அதனால தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னித்த விலாக் இவ்வளோதாங்க. அந்த குட்டி கதையை வந்து நான் நெக்ஸ்ட் விலாகில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான விலாகோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Priyamudanabi. Thanks for watching.